ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஸோ பொழுது சாஞ்சாலே இந்த எஸ்எஸ்சிக்கு மூக்கு வேர்க்கும்னு அடிக்கடி சொல்லுவேன். அதே மாரி ஈவினிங் ஆனாலே ஏதாவது ஒண்ணு பண்ணணுன்ற மாரி பண்ணுவாங்க. இந்த தடவ புது நார்மலைசேஷன் மெத்தட்ன்றது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் இந்த நார்மலைசேஷன்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருந்தது. 2024 எக்ஸாம் நடக்கும்போது அதோட டியர் 2ல இது நெறைய கன்ஃப்யூஷன் கிரியேட் பண்ணிச்சு. அண்ட் 2024ல நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அவங்க நெறைய ரிக்வெஸ்ட் வச்சிருந்தாங்க. அந்த ரிக்வெஸ்ட்ட ஃபுல்ஃபில் பண்ணிட்டு நம்ம இந்த வருஷத்தோட எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாரி அத ரெக்டிஃபை பண்ற ப்ராசஸ்ல புது நார்மலைசேஷன் மெத்தடும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல இந்த புது நார்மலைசேஷன் மெத்தட நம்ம ரொம்ப டீட்டெயிலாவே டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஜூன்ல இருந்து அப்ளிகபிள். அப்ப செலக்ஷன் போஸ்ட்டோட நோட்டிஃபிகேஷன் இப்ப தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் அத கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த எக்ஸாம் எல்லாத்துலயுமே இந்த ப்ராசஸ்ல தான் நார்மலைசேஷன் நடக்கும். முதல்ல நார்மலைசேஷன்னா என்ன அப்படின்றது இது மேபி இது நெறைய பேர் வந்து இந்த எக்ஸாம் புதுசா ஃபர்ஸ்ட் டைம் படிக்க வந்திருப்பீங்க. அப்ப நார்மலைசேஷன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். Normalization is a way to adjust marks when the same exam is held in different shifts with different difficulty levels. இப்போ யூபிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்லாம் ஒரே நாள் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. அது பென் பேப்பர் பேஸ்ட் எக்ஸாம். பட் எஸ்எஸ்சி வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ன்றனால நெறைய நாள் நடக்கும். ஒரு 15 நாள் கிட்ட நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு 3லேருந்து 4 ஷிஃப்ட் கிட்ட நடக்கும். அப்ப நெறைய ஷிஃப்ட் நடக்கிறனால ஒருத்தவங்களுக்கு ஒரு மாரி பேப்பர் வரும். ஒரு பேப்பர் ஒரு மாரி டிஃபிகல்டி லெவல் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். ஒருத்தவங்களுக்கு மாடரேட், டிஃபிகல்ட், ரொம்ப டிஃபிகல்ட் இந்த மாரி நெறைய விஷயம் மாறும். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு கேண்டிடேட் என்னதான் நல்லா படிச்சிருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலும், அந்த பேப்பர் அவங்களுக்கு அப்படி அமைஞ்சனால அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. இதே வந்து இன்னொருத்தவங்களும் அவங்களுக்கு ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ற ஒருத்தவங்களுக்கு இன்னும் பேப்பர் நல்லா வந்தனால அவங்களால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அப்போ இந்த இன்இக்வாலிட்டிய எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த நார்மலைசேஷன் அப்படின்ற ப்ராசஸ் வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப 2 கேண்டிடேட் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. ஏ, பின்னு வச்சுப்போம். இவங்க 2 பேரும் ஒருத்தன் வந்து ஏ வந்து ஷிஃப்ட் 1 எழுதுறாங்க. பி வந்து ஷிஃப்ட் 2 எழுதுறாங்க. பி யோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 159. ஏ ஓட ஸ்கோர் வந்து 152. இப்போ அவுட் செட்ல பார்க்கும்போது பி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியும். ஆனா இவங்க 2 பேரோட பெர்சன்டைல் பாத்தீங்கன்னா 99.2. அப்போ ஒரே பெர்சன்டைல் வச்சிருக்க இவங்க 2 பேருக்கு வேற மார்க் வருதுன்னா, அப்ப இவங்க பெர்ஃபார்மன்ஸ்னால இந்த டிஃபரன்ஸ் வரல. இந்த பேப்பரோட டிஃபிகல்டி லெவல் மாறுனனால இந்த டிஃபரன்ஸ் வருது. இப்போ 159 எடுத்து இவங்க 99.2 எடுத்திருக்காங்க. ஆனா இவங்க 152 எடுத்து இந்த 99.2 எடுத்திருக்காங்கன்னா, இந்த பேப்பர் டிஃபிகல்ட்டான பேப்பர், இந்த பேப்பர் நமக்கு ஈஸியான பேப்பரா. ஸோ இந்த 99.2க்கு அவங்களால 159 எடுக்க முடிஞ்சிருக்கு அப்பனா, அந்த பேப்பர் வந்து ஈஸியான பேப்பர். 152 தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. அது நமக்கு டிஃபிகல்ட்டான பேப்பர். ஓகே. அப்ப இவங்க 2 பேரையும் ஈக்குவேட் பண்றதுக்கு நான் ஒரு வழி தேடணும். இதுதான் நார்மலைசேஷன் மெத்தட். ஓகே. இப்ப முதல்ல பெர்சன்டைல்னா என்னன்னு நம்ம பார்த்துப்போம். பெர்சன்டைலும், பெர்சன்டேஜும் ஒண்ணு கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள்க்கு நம்ம ஒண்ணு எடுத்துக்கலாம். நான் ஒரு எக்ஸாம் எழுதுறேன். இந்த எக்ஸாம் வந்து 100 மார்க்ஸ்க்கு நடக்குது. இந்த எக்ஸாம்ல நான் வந்து 75 மார்க்ஸ் நான் ஸ்கோர் பண்ணிட்டேன். அப்ப நான் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னா 75% நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இது பெர்சன்டேஜ் கிடையாது. பெர்சன்டைல்ன்றது என்னன்னு சாரி. இது பெர்சன்டேஜ், இது பெர்சன்டைல் கிடையாது. பெர்சன்டைல்ன்றது என்னன்னா, இந்த 75 மார்க்ஸ்ன்றது என் காம்படிட்டர்ஸை வச்சு பார்க்கும்போது எந்த லெவல்ல இருக்கு அதுதான் பெர்சன்டைல். ஸோ இந்த கிளாஸ்ல மொத்தம் 100 பேர் இருக்காங்க. இந்த 100 பேரும் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் 75க்கு கீழே எத்தனை பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றதை வச்சு தான் என் லெவலை நான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ பெர்சன்டைல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிலோ யுவர் ஸ்கோர். அப்போ என் ஸ்கோருக்கு கீழே எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. லெட்ஸ் சே ஒரு 53 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். 75க்கு கம்மியா எடுத்தவங்க 53 பேர். அதை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிவைட் பண்ணணும். அப்போ 53 டிவைடட் பை 100 வருமா? இது டெசிமல். இப்போ 5.3 டெசிமல் வரும். இன்டூ 100 பண்ணிக்கிட்டோம்னா நார்மல் நம்பர்ல வரும். ஸோ யூனிவர்ஸ்ல இப்படி தான் பெர்சன்டைல கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 53 டிவைடட் பை 100 எப்படி பார்த்தாலும் அது 53% வந்து நிற்கும். ஸோ பெர்சன்டைல் இப்போ நல்லா பாருங்க. என் பெர்சன்டேஜ் வந்து 75. என் பெர்சன்டைல் வந்து எனக்கு 53. இப்போ இன்னொரு பர்சன் வந்து 89 மார்க் எடுத்திருக்காரு. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் மார்க். இதுதான் ஃபர்ஸ்ட் மார்க். இந்த 100 பேர்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் மார்க். அப்போ ஒரு பெர்சன்டைல் என்னவா இருக்கும்னா 99% இருக்கும். 99னா என்ன? ஸோ பாக்கி இந்த 100 பேர்ல இவர் தான் 89னா பாக்கி எல்லாருமே 99 பேர் அவர் கீழே தானே இருந்திருப்பாங்க. அப்ப 99 டிவைடட் பை 100 இன்டூ 100 நம்ம போடும்போது டோட்டல் 99% அவங்களுக்கு வரும்.
அப்போ 99% 99 மார்க்ஸ் கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட் மார்க் ரேங்க்ன்ற மாதிரி. ஸோ இதான் பெர்சன்டைல். ஸோ பெர்சன்டைல் வேற, பெர்சன்டேஜ் வேற. இப்போ இந்த பெர்சன்டைல வச்சு நார்மலைசேஷன் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்றது பார்ப்போம். ஸோ இந்த புது மெத்தட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரா ஸ்கோர் ஒரு கேண்டிடேட் எக்ஸாம் முடிச்ச உடனே அவங்களுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ், எவ்வளவு நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ், இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு ரா ஸ்கோர் வரும். அந்த ரா ஸ்கோரை பெர்சன்டைல நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த பெர்சன்டைல் கால்குலேட் பண்ணும்போது அது இன்டர்போலேஷன், எங்கெல்லாம் மார்க்ஸ் மிஸ் ஆகுதோ அந்த இன்டர்போலேஷன் அவங்க பண்ணணும். இது நம்ம டீட்டெயில்டா நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து நார்மலைஸ் ஸ்கோர்ஸ், அதுக்கப்புறம் தான் நார்மலைஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபைனல் ரேங்க் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மொத்தம் 3 ஸ்டெப் தான். நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் 1 என்ன பண்ணுவாங்கன்னா, ரா ஸ்கோர்ஸை பெர்சன்டைல கன்வெர்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டெப்ல பெர்சன்டைல்ஸை வச்சு நம்ம ஒரு ரேங்க் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் எல்லா ஷிஃப்ட்ஸ்க்கும் சேர்த்து. அப்போ அந்த இடத்துல மிஸ் ஆகக்கூடிய இடத்துல நம்ம இன்டர்போலேட் பண்ணுவோம். இன்டர்போலேட்ன்றது என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு நடுவில் போய் ஒன்று பிளேஸ் பண்ணது இன்டர்போலேஷன். அப்போ மிஸ்ஸிங் ரா ஸ்கோர்ஸ்க்கு நம்ம இன்டர்போலேஷன் பண்ணுவோம். இதை மறுபடியும் நம்ம இந்த ப்ராசஸ்ல டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ கால்குலேட் ஃபைனல் நார்மலைஸ் ஸ்கோர் பை ஆவரேஜிங் இன்டர்போலேட்டட் ஸ்கோர்ஸ். அப்போ இன்டர்போலேட்டட் ஸ்கோர்ஸையும் ரா ஸ்கோரையும் வச்சு நம்ம நார்மலைஸ் ஸ்கோரை கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துப்போம். என்ன பண்ணணும்? பெர்சன்டைலுக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ பெர்சன்டைல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிலோ மை மார்க் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுதான் எம்மும் என்னும். பி ஈக்குவல் டு எம் பை என். பின்றது பெர்சன்டைல். நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வித் ரா ஸ்கோர்ஸ் ஈக்குவல் டு ஆர் லெஸர் தேன் கேண்டிடேட் ஸ்கோர். எந்த கேண்டிடேட்டோட பெர்சன்டைல் கண்டுபிடிக்க போறோம்னா அந்த பெர்சன்டைலுக்கு அந்த பர்சனுக்கு ஈக்குவலா இருக்க மார்க், அதே மாதிரி அதுக்கு கம்மியா இருக்கக்கூடிய மார்க் எத்தனை கேண்டிடேட்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே எம்ல நான் எடுத்துக்கிட்டேன். தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கேண்டிடேட்ஸ் இந்த ஷிஃப்ட். இப்போ எஸ்எஸ்சி மாதிரி எக்ஸாம்ல உங்களுக்கு தெரியும், நிறைய ஷிஃப்ட் நடக்கும், எக்கச்சக்கமான பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு டேப்லர் காலம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இப்போ வந்து ஒரு 6 கேண்டிடேட்ஸ் எடுத்துக்கலாம். கேண்டிடேட் ஏபிசி, இந்த 3 கேண்டிடேட் வந்து ஷிஃப்ட் 1 எழுதுறாங்க. அதே மாதிரி டிஇஎஃப், இவங்க 3 பேர் வந்து ஷிஃப்ட் 2 எழுதுறாங்க. இப்போ இவங்களோட ரா ஸ்கோரை வந்து எக்ஸ்ஏ எக்ஸ்பி எக்ஸின்னு வச்சுக்கிறாங்க. இப்போ இவங்களோட பெர்சன்டைல் வந்து பிஏ பிபி பிசி. இப்போ ரா ஸ்கோர்ல இருந்து பெர்சன்டைல் கன்வெர்ட் பண்றாங்க. அதே மாதிரி ஷிஃப்ட் 2ல இவங்க 3 பேரோட ரா ஸ்கோரை பெர்சன்டைல கன்வெர்ட் பண்றாங்க. இப்போ நம்ம இந்த வேல்யூஸை வச்சு பார்ப்போம். இப்போ நான் ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சினாரியோ நான் என்ன சொல்றேன்னா, சிஜிஎலோட டியர் 1 எக்ஸாம் மார்க் 200, 2 ஷிஃப்ட் தான் நடக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம இங்க பார்க்க போறதுக்கும் ரியல் டைமுக்கு நிறைய டிஃபரன்சஸ் இருக்கும். ஏன்னா ரியல் டைம்ல நான் சொன்ன 40 ஷிஃப்ட் 30 லட்சம் பேர்கிட்ட எழுதுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 2 ஷிஃப்ட் தான். மொத்த கேண்டிடேட்ஸ் வந்து 1000 ஈச் ஷிஃப்ட். ஒரு ஷிஃப்ட்ல 1000 பேர் இருக்காங்க. மொத்தம் 2000 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் இல்லஸ்ட்ரேஷன். இப்போ நான் சொன்ன மாதிரி 3 கேண்டிடேட்ஸ் நம்ம பிக் பண்ணியிருக்கோம் ஷிஃப்ட் 1க்கு. அவங்களோட ரா ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 180, 150, 120 ரெஸ்பெக்டிவ்லி. ஷிஃப்ட் 2ல பார்த்தீங்கன்னா டிஎஃப் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. 170, 160, 110. இப்போ இவங்கள தான் இதோட ஸ்கோர்ஸை எடுத்து வச்சிருக்காங்க. எக்கச்சக்க பேர்ல நம்ம ரேண்டமா ஒரு 6 பேரை பிக் பண்ணியிருக்கோம். ஷிஃப்ட் 1ல ஒரு 3 பேர், ஷிஃப்ட் 2ல ஒரு 3 பேர். இப்போ இவங்க ரா ஸ்கோர்ஸை நம்ம இந்த மாதிரி டேப்லர் காலமா ப்ரெசென்ட் பண்றோம். இப்போ நம்ம இப்போ இந்த டேப்லர் காலம் என்னன்னா, ஏ வந்து 180 மார்க் எடுத்திருக்காரு. இப்போ இந்த ரா ஸ்கோரை நான் பெர்சன்டைல கன்வெர்ட் பண்ணணும். அப்போ பெர்சன்டைல கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணும், எனக்கு ஈக்குவலாகவும் இல்லை அதுக்கு கம்மியா இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தேவை. இப்போ நான் வந்து இமேஜினேஷன்ல இருந்து என்ன போட்டிருக்கேன்னா, ஒரு 990 மெம்பர்ஸ் வச்சுப்போம். 1000 பேர்ல ஒரு 990 வந்து அது கம்மியா இருக்காங்க. அப்போ 990 டிவைடட் பை 1000, அப்போ 0.990. இதுதான் இந்த பர்சனோட பெர்சன்டைல். அதே மாதிரி பிக்கு 150க்கு நான் கால்குலேட் பண்ணனா 800 கேண்டிடேட்ஸ் அது கீழே இருக்காங்க. நான் சும்மா எடுத்துப்போம். இது எல்லாமே ரஃபா நானா போட்டது ஒரு எக்ஸாம்பிளுக்காக. எக்ஸாம்பிள் எப்படியும் எழுதுன கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் இருக்கும், அதை வச்சு அவங்க பண்ணிப்பாங்க. இப்போ நான் சும்மா போட்டுக்கிட்டேன். ஒரு 800 வச்சா எனக்கு வந்து 0.800. அது மாதிரி 120க்கு பார்த்தீங்கன்னா 600. அதே மாதிரி இங்கே வந்திருக்கும், அவங்கவுங்களுக்கு ரா ஸ்கோர் நமக்கு இருக்கு. இப்போ இந்த ரா ஸ்கோர்ஸ் எல்லாம் நம்ம பர்சன்டைல் பார்க்கும்போது மாற்றும்போது டிஃபரன்ஸ் வருதுல. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இவங்க 2 பேருக்கும் சேம் பெர்சன்டைல் இருக்கு. பெர்சன்டைல் சேமா இருந்தாலும் மார்க்ன்றது அவங்க 2 பேருக்கு மாறுது. இப்போ மார்க் வெவ்வேறு தான், ஆனால் பெர்சன்டைல் ஒன்று. ஓகே, இது ஸ்டெப் 1. அப்போ நம்ம எல்லாத்தையும் பெர்சன்டைல கன்வெர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி கேண்டிடேட்ஸோட பெர்சன்டைலையும் ரா ஸ்கோரையும் இப்படி நம்ம டேப்லெட் காலம் வச்சுக்கிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, கம்பைனிங் ஷிஃப்ட்ஸ் அண்ட் இன்டர்போலேஷன். இப்போ ஷிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம கம்பைன் பண்றோம். இப்போ ஷிஃப்ட் 1, 2, 3 இந்த மாதிரி காலமா எல்லாத்தையும் நம்ம ஒன்னா கம்பைன் பண்ணி போட போறோம். ஸோ கம்பைன் டேட்டா merge percentile columns ஃபார் ஆல் ஷிஃப்ட்ஸ். எல்லா காலம்ஸும் ஒன்னா merge பண்ணுங்க, ஒன்னா கொண்டு வாங்க. சார்ட். அப்போ எப்படி சார்ட் பண்ண போறோம்னா, டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ண போறோம், டிக்ரீசிங் ஆர்டர். அரேஞ்ச் கேண்டிடேட்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் பெர்சன்டைல்ஸ். அப்போ அவங்களோட பெர்சன்டைல்ஸ் ஹையஸ்ட்ல இருந்து லோவஸ்ட் வரைக்கும் நம்ம
போட போறோம். அந்த ஆர்டர்ல நம்ம வைக்க போறோம். இன்டர்போலேட் பண்ண போறோம்ன்றது என்னன்னா ஃபில் கேப்ஸ் இன் ரா ஸ்கோர்ஸ் யூசிங் லீனியர் இன்டர்போலேஷன். இப்போ நம்ம இதை பார்ப்போம். இந்த ஸ்டெப் 2ல தெளிவா தெரியும். இப்போ மொத்த கேண்டிடேட்டை நான் இங்க வச்சுட்டேன். இந்த கேண்டிடேட் எப்படி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, இவங்க பெர்சன்டைல் வந்து ஹையஸ்ட்ல இருந்து லோவஸ்ட் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். அப்ப ஹையஸ்ட் யாருக்குன்னா ஏக்கு இருக்கு 0.990. அடுத்து டி தான் இருக்காரு. டிக்கு வந்து 0.950. அப்புறம் இ இருக்காங்க, அப்புறம் பி இருக்காங்க, சி அண்ட் எஃப் வரும்போது சேம் பெர்சன்டைல் இருக்காங்க. அப்போ அவங்க அந்த லெவலில் வச்சுட்டோம். இப்போ இவங்களோட ரா ஸ்கோர் இங்க இருக்கு. இப்போ நல்லா பாருங்க, ஏவோட ரா ஸ்கோர் வந்து 180. அவர் இந்த ஷிஃப்ட் 1 எழுதுனால 180. இதுவே ஒரு ஷிஃப்ட் 2 எழுதினார்னா என்ன ஆகும்? இல்ல டியோட ரா ஸ்கோர் ஷிஃப்ட் 2ல 170. இதுவே இவர் வந்து ஷிஃப்ட் 1 எழுதியிருந்தார்னா என்ன மார்க் வந்திருக்கும்? இப்ப இந்த இடத்த நான் கண்டுபிடிச்சி நான் ஒரு மார்க்கை ஃபில் பண்ணணும். இதை தான் இன்டர்போலேஷன் சொல்லுவோம். அப்ப இன்டர்போலேஷன்னா எங்கெங்கெல்லாம் இந்த பிளாங்க் இருக்கோ இந்த பிளாங்க்ல நான் வேல்யூஸை ஃபில் பண்ணணும். இந்த வேல்யூஸை ஃபில் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? x is equal to x1 plus x2 minus x1 p2 minus p1 p minus p1. இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்றது அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் சிம்பிளாகவே முடிச்சிடறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ லெட்ஸே நம்ம டியை தான் கண்டுபிடிக்க போகிறோம். டியோட ஷிஃப்ட் 2 மார்க் வந்து 170. இவர் ஷிஃப்ட் 1 எழுதியிருந்தார்னா என்ன அப்படின்றது பார்க்கணும். அப்போ இந்த ஷிஃப்ட் 1 நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இதை நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் இங்கே எக்ஸோட வேல்யூ. இங்கே எக்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவைன்னா, இந்த எக்ஸ்ல இருந்து அடுத்து இருக்கக்கூடிய ஒரு லோவர் மார்க், நான் பிளாங்க் லோவர் மார்க், நான் பிளாங்க் லோவர் மார்க். அடுத்து பிளாங்க் இருக்கா? அப்ப இதை விட்டுறணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த மார்க் எடுத்துக்கணும். இதுதான் நமக்கு x1. அதோட நம்ம என்ன பண்ண போறோம்னா, x2ன்றது ஹையரா இருக்கக்கூடிய நான் பிளாங்க் ஏரியா. ஹையரா இருக்கக்கூடிய நான் பிளாங்க் ஏரியா நமக்கு 180. பிளாங்க் இல்லாத அடுத்து ஹையரா இருக்கக்கூடியது 180. அப்ப x2ன்றது நமக்கு 180. x2ன்றது நமக்கு 180. இது நமக்கு 150. இப்போ P2ன்றது என்னன்னா x2 ஓட பெர்சன்டைல் தான் நமக்கு P2. அப்ப x2 ஓட பெர்சன்டைல் என்னது? 180க்கு வந்து 0.990வா? அதே மாதிரி 150க்கு வந்து 0.800. இதுதான். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? Pன்னு சொல்லியிருக்காங்க. Pன்றது என்னன்னா xோடது தான் P. இப்போ xன்றது என்ன? இந்த டியோட ஷிஃப்ட் 1 மார்க் இன்னும் நமக்கு தெரியல. ஆனா அதோட பெர்சன்டைல் நமக்கு தெரியும். ஸோ Pன்றது 0.950. P1ன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். P1ன்றது 0.800. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ x is equal to என்ன வரும்னா 150 plus x2ன்றது 180யா? 180 minus 150. 180 ஓடது என்ன பெர்சன்டைல் வந்து 0.990 minus 0.800 into Pன்றது என்னன்னா 0.950 minus P1 அப்படின்றது 0.800. So equal to 150 plus 30யா? 30 0 வராது, 9 வரும், 1 வரும், 0.19 into 5 வரும், 1 வரும், 0.15. இதெல்லாம் உட்காந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்க வேணாம். நான் அடுத்த காலம்ல போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 173.68. 173.68 டோட்டலா வருது. இப்போ என்னன்னா டி ஷிஃப்ட் 2ல 170 எடுத்தார்ல, அதுவே அவர் ஷிஃப்ட் 1 எழுதியிருந்தாருன்னா 173.68. அதே மாதிரி இ 160 எடுத்திருக்காங்கன்னா அவங்க வந்து ஷிஃப்ட் 1 எழுதியிருந்தாங்கன்னா 165.79. அதே மாதிரி பி போட்டிருக்கோம்ல 150 எடுத்தவங்க அது வந்து 140 அவங்க எடுத்திருப்பாங்க. ஷிஃப்ட் 1 எழுதவங்க ஷிஃப்ட் எழுதியிருந்தாங்கன்னா 140. இப்போ நான் இங்கே சும்மா 175 போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு வேல்யூ தெரியாது. சும்மா ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக நான் 175 போட்டிருக்கேன். இது கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு மேலே யாரு கீழே யாருலாம் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ரஃபாக தான் போட்டிருக்கோம். இல்லை கொஞ்சம் நம்ம ரஃபாக தான் போட்டிருக்கோம். ஓகே, அப்போ நம்ம இவங்களோட ரா ஸ்கோர் ஷிஃப்ட் 1லயும் என்னன்னு தெரிஞ்சிச்சு, ஷிஃப்ட் 2லயும் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ சி அண்ட் எஃப்ல பார்த்தீங்கன்னா சி வந்து 120, எஃப் வந்து நமக்கு 110. இப்போ ஆல்ரெடி இந்த இடத்துல ஸ்கோர்ஸ் நமக்கு இருக்கு. இப்போ இன்டர்போலேட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒரே பெர்சன்டேஜ் தானே ரெண்டு பேரும் எடுத்திருக்காங்க. 120 எடுத்தவருக்கும் 0.6 தான், 110 எடுத்தவருக்கும் 0.6 தான். அப்போ என்ன ஆகும்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு மார்க்ஸ். அப்போ சேம் பர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, ஸ்டெப் 3ல என்ன பண்ண போறோம்னா ஆவரேஜ் எடுக்க போறோம்.
ஸோ இந்த ஆவரேஜ் எப்படி எடுக்க போகிறோம்னா ஆவரேஜ் ஆஃப் U1 U2 அப் டு UT. ஸோ U1 அப்படின்றது என்னன்னா ஷிஃப்ட் ஒன்னோட ஆவரேஜ், ஷிஃப்ட் ஒன்னோட ஆவரேஜ், அதே மாதிரி ஷிஃப்ட் டூ, அதே மாதிரி ஷிஃப்ட். இப்போ UT அப்படின்றது எத்தனை நம்பர் ஆஃப் ஷிஃப்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ ஷிஃப்ட் ஒன்னோட ஆவரேஜ் டோட்டலாக, அதே மாதிரி ஷிஃப்ட் டூவோட ஆவரேஜ், அப்புறம் ஷிஃப்ட் இந்த மாதிரி எல்லா ஷிஃப்ட்டோட ஆவரேஜும் நம்ம பண்ணணும். இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஒரு பர்சனோட மார்க் எடுத்துக்கலாம். இப்போ யாரோட மார்க் எடுத்துக்கலாம்னா டியோட மார்க் எடுக்கலாம். டியோட மார்க் ஷிஃப்ட் ஒன்ல எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 173.68 இருக்கா, ப்ளஸ் அடுத்தது என்ன இருக்குது 170 இருக்கு. இப்போ நம்ம ரெண்டே ஷிஃப்ட் தான் எடுக்கிறோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷிஃப்ட் நமக்கு 2 தான். ஸோ Z is equal to 173.68 plus 170 இருக்கு. இது டோட்டலாக போட்டோம்னா நமக்கு 343.68 வரும், டிவைடட் பை 2 வரும். இதை நம்ம ஆவரேஜாக எடுத்தோம்னா 170, இஃப் ஐம் நாட் ராங் 1 பாயிண்ட் சம்திங் வரணும். அடுத்து நான் வேல்யூ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 171.84 நமக்கு ஆவரேஜாக கிடைக்குது. இப்போ இந்த பர்சனோட பெர்ஃபார்மன்ஸ் நான் எடுத்து இவங்களோட இதில் நான் போட்டு பார்க்கும்போது, பர்சன்டேஜ் வச்சு பார்க்கும்போது 173யும் 170யும் நான் வந்து பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தேன்னா, ஆவரேஜ் எடுத்து பார்த்தேன்னா எனக்கு 171.84. அதாவது 170 எடுத்து இந்த பர்சனுக்கு 1.84 மார்க் அதிகமாக கொடுத்து அவங்கள நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி 180 எடுத்தவங்களுக்கு 177.5 வருது. அப்போ இது கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். ஸோ நல்லா பாருங்கள், ஒரு இடத்துல இப்போ 165 160 எடுத்தோன்னா இப்போ 162, 150 140 145. இப்போ இங்கே பிரச்சனை பாருங்கள், C and F இருக்காங்க. C 120 எடுத்திருக்காரு, F வந்து 110 எடுத்திருக்காரு. இப்போ டோட்டலாக 115 அப்படின்னா இவருக்கு 5 மார்க் போகும், இவருக்கு 5 மார்க் வரும். சிக்கு வந்து 5 மார்க் போகும், ஏன்னா உனக்கு ரொம்ப ஈஸியான ஷிஃப்ட்டு, உனக்கு ரொம்ப கஷ்டமான ஷிஃப்ட்டு. ஆனால் உனக்கு 5 மார்க் கூட்டுறேன், உனக்கு 5 மார்க் குறைக்கிறேன். ஸோ இப்படி தான் நமக்கு நார்மலைசேஷன் ஒர்க் அவுட் ஆகுது. கிளியரா? ஸோ அவங்க தான் இல்லஸ்ட்ரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்களோட டேபுலர் காலமில் பார்த்தீங்கன்னா இதான் டேட்டாவை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா கேண்டிடேட்டும் பர்சன்டேஜ் வைஸ் அவங்க போட்டுட்டாங்களா, சில பர்சன்டேஜ் வந்து சேமாக இருக்கலாம், சில பர்சன்டேஜ் வந்து அவங்க போட்டுட்டாங்க. இப்போ அவங்களோட ரா ஸ்கோர் என்னவோ அந்த ரா ஸ்கோர் வந்து சப்போஸ் இன்னொரு ஷிஃப்ட்ல என்ன இருக்குன்றது நான் கண்டுபிடிக்கணும். இது கொடுத்துருந்தாங்கன்னா இதை கண்டுபிடிக்கணும், இது கொடுத்துருந்தாங்கன்னா இதை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி எல்லா வேல்யூஸும் அவங்க கண்டுபிடிச்சி இந்த மாதிரி டேபுலர் காலம்ல போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது எல்லாத்தோட நார்மலைஸ் ஸ்கோர் எடுக்கிறாங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே அவங்க ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறாங்க. எக்ஸி ஒய்யை வந்து டிவைட் பை 2 போட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் நான் டிவைட் பை 2னா இப்போ 2 ஷிஃப்ட் மட்டும் தான் நம்ம சும்மா பேருக்கு எடுத்தோம். இப்போ அவங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஷிஃப்ட்ஸ் வருதோ அத்தனை நம்பர் ஆஃப் ஷிஃப்ட் போட்டு அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. யூடின்றது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷிஃப்ட்ஸ்ன்றது பொறுத்து. இப்போ இது ரெண்டுத்துலையுமே வந்துச்சு. இப்போ பிசியும் பிஎஃப்பும் தான் இருக்குன்னா, அப்போ எக்ஸியும் ஒய்எஃப்யும் நம்ம வந்து அப்படியே ஆட் பண்ணி நம்ம ஆவரேஜ் எடுத்தோம்னா நார்மல் ஸ்கோர் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப்பில் எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பிக்கு நாங்கள் கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்க்ராட்ச்லேருந்து உங்கள் ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்ன்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கம்ப்ளீட் கோர்ஸில் இங்கிலீஷ், ஜிஎஸ், மேக்ஸ், ரீசனிங் இது எல்லாத்துக்கான ஃபவுண்டேஷன் வீடியோ இருக்குது. ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கான டெஸ்ட் சீரிஸும் அதுக்கான டிஸ்கஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும். அண்ட் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நாங்கள் டெமோ வீடியோஸ் கொடுத்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்போம். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கம்ப்ளீட் கோர்ஸ் வேணாம், நான் ஆல்ரெடி ப்ரிப்ரேஷனில் இருக்கேன், எனக்கு ஒரு 2 சப்ஜெக்ட்ஸ் தான் ப்ராப்ளமாக இருக்குது, மேக்ஸும் இங்கிலீஷும் எனக்கு ப்ராப்ளம், இல்லை மேக்ஸும் ஜிஎஸும் எனக்கு ப்ராப்ளம், இல்லை இங்கிலீஷும் ஜிஎஸும் ப்ராப்ளம், அந்த மாதிரி எனக்கு கம்பைண்டாக மட்டும்தான் கோர்சஸ் வேணும்னா இந்த மாதிரி காம்போ கோர்சஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இண்டிவிஜுவலாக தான் ஒரு கோர்ஸ் பிரச்சனை, ஒரு சப்ஜெக்ட் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்னா அப்போ இண்டிவிஜுவல் கோர்சஸும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட ஆப்போட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆப்குள்ளே போயிட்டு இந்த ஆக்சஸ் ஃப்ரீ ஆக்சஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நான் வெப்சைட்டில் பண்ணணும்னா www.tacacademy.in இதுவும் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி இந்த 90 டேஸில் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு பிளானர் நாங்கள் போட்டிருக்கோம். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் அதை பார்த்துக்கோங்க. இல்லை நான் ஸ்டெனோ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இதுக்கப்புறம் ஸ்டெனோ ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண போகிறீங்கன்னா ஜிஎஸும் எஸ்எஸ்சி இங்கிலீஷும் இந்த 2 சப்ஜெக்ட்ஸும் நம்ம 60 டேஸில் கவர் பண்ணுறதுக்கான பிளானர் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க.
அண்ட் நம்ம சேனல்லயே நம்ம எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பிக்கான நிறைய ஃப்ரீ கான்டென்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எஸ்எஸ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே மாரி ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கான சயின்ஸ் மேரத்தான் 2 தடவ நம்ம மேரத்தான் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். டெய்லி ஈவினிங் 7 to 8 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேத்ஸ்க்கான லைவ் செஷன்ஸ் போயிட்டுருக்கும். இது மாரி நம்ம சேனல்ல எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பிக்கான ரிலேட்டட் கான்டென்ட்ஸ் நிறைய ஃப்ரீ வந்துட்டுருக்கும். முதல்ல சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எங்க டெலிகிராம் சேனலோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.